ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கடைசி பதிவில் மாசி மகத்தின் சிறப்பும் மாசி மகம் தோன்றிய கதையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நம்ம புனித நதிகளில் போய் நீராட முடியலைனாலும் வீட்டில் இருந்தபடியே அந்த பலனை எப்படி பெறலாம், வழிபாட்டுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்தில் சென்று நீராட முடியாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளில் போய் நீராடலாம். அப்படி அதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருந்தபடியே நதி நீர்களில் குளித்த புண்ணியத்தை எப்படி பெறலாம் என்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற செம்பு பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரமோ இல்லைன்னா ஒரு மண் ஜாடி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு எவர் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம எடுத்த பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டிலையே ஏதாவது கங்கை தீர்த்தம் இல்லாட்டினா வேறு எதுவும் தீர்த்தம் வச்சுருந்தோன்னா அந்த தீர்த்தத்தையும் அதில் கலந்துக்கலாம். அப்படி நம்ம தீர்த்தம் கலந்த நீரை அது கூடவே மஞ்சள் தூளும் ஜவ்வாது பொடியும் சேர்ந்து கலந்து நம்ம பூஜை அறையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கணும். அப்படி நம்ம எடுத்து வச்சிருக்கிற நீரில் என்ன சொல்லணும்னா, எங்களால் அங்கே நீராட முடியல, அதனால் இந்த தண்ணீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும், எங்களின் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக்கணும். அப்படி வேண்டியதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை என்ன பண்ணணும்னா, நம்ம குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறத நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம். இப்படி செய்யறதுனால நம்ம புண்ணிய நதிகளில் போய் நீராடிய பலனை பெறலாம். மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாள். குழந்தை இல்லாத தம்பதிங்க முருகப்பெருமானை வேண்டிட்டு நாள் முழுவதும் உபவாச விரதம் இருந்து முருகனின் அருளை பெறலாம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறவங்க அம்பிகையை வேண்டி காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நம்ம தினமும் நெத்தியில் வச்சுட்டு வந்தோம்னா நம்ம திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிடும். இந்த நாளில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. மாசி மகம் வழிபாட்டுக்கான நேரம் எப்போன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் மார்ச் 12ஆம் தேதி புதன் கிழமை வருது. வழக்கமாக மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளே மாசி மகம். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி தான் பௌர்ணமி வருது. மார்ச் 12ஆம் தேதி காலையில் 3:53 ஆரம்பித்து மார்ச் 13ஆம் தேதி 5:09 வரைக்கும் மக நட்சத்திரம் உள்ளது. அதே சமயம் மார்ச் 13ஆம் தேதி காலையில் 11:40 ஆரம்பித்து மார்ச் 14ஆம் தேதி பகல் 12:57 வரையிலும் பௌர்ணமி திதி உள்ளது. சத்யநாராயண பூஜை செய்பவர்கள் 13ஆம் தேதி மாலையில் செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாசி மகம் அன்றைக்கு அம்மன் கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம்னா நம்மளோட குறைகளை நீங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.